புனித வெள்ளியை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள பேராலயங்களில் சிலுவை பாதை நிகழ்வு நடைபெற்றது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட தினத்தை கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளியாக கடைபிடிக்கின்றனர். இதனையொட்டி புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. சிலுவை பாத நிகழ்வும் நடைபெற்றது. இதேபோன்று சேலத்தில் குழந்தை இயேசு பேராலயத்தின் சார்பில் நடத்தப்பட்ட ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அதன் பின்னர் 12 சிலுவை பாடுகளை தத்ரூபமாக நடத்தி காட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தூய லூர்து அன்னை தேவாலயத்தில் நடந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஜெபமாலை பாடியபடி தவப்பயணம் மேற்கொண்டனர். கன்னியாகுமரி கருங்கல் பகுதியில் உள்ள துண்டத்து விளை புனித அந்தோனியார் ஆலயம், தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்திலும் சிலுவை பாதை நிகழ்வு நடைபெற்றது. அட்டகட்டியில் ஜெயிலர் 2 பட ஷூட்டிங்கிற்கு வந்த நடிகர் ரஜினிகாந்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அட்டகட்டியில் தனியார் ரெசார்ட்டில் தங்கியுள்ள ரஜினிகாந்த் படப்பிடிப்பு தளத்துக்கு தினமும் காரில் சென்று வருகிறார். அவரை காண்பதற்காகவே அங்கே ரசிகர்கள் கூடி வருகின்றனர். அந்த வகையில் தன்னை காண வந்த ரசிகர்களை பார்த்து காரில் அமர்ந்தபடி கைகளை கூப்பி உற்சாகப்படுத்தினார். ரசிகர்கள் அளித்த வரவேற்பினை புன்னகையுடன் ரஜினிகாந்த் ஏற்றுக்கொண்டார். மத்திய அமைச்சரவை அடுத்த மாதம் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த செவ்வாய்க்கிழமை நேரில் சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து அன்று மாலையே பாஜக தேசிய தலைவர் JB நட்டா இல்லத்தில் பாஜக தலைவர்களின் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நீண்ட நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலில் வக்ஃபு சட்ட திருத்தம் தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் புதிய தேசிய தலைவருக்கான தேர்தல் செயல்முறைகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அமைச்சர்களில் ஒருவர் பாஜக தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்ய பாஜக தலைமை முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. அதன்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக தலைவர் ஒருவரும் கூட்டணி கட்சிகளான அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா, பீகாரின் ராஷ்டிரிய லோக் சம்தா ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருந்து அண்ணாமலை பெயரும் பீகாரில் இருந்து உபேந்திர குஷ்வாகாவின் பெயரும் அரசியல் வட்டாரத்தில் அடிபடுவது குறிப்பிடத்தக்கது. இருமலுக்கு தரப்படும் பெரும்பாலான மருந்துகளில் குளோர்பெனரமைன் மெலேட் மற்றும் ஃபீனைலெவ்ரின் ஹைட்ரோகுளோரைடு கலவை பயன்படுத்தப்படுகின்றன. இது மட்டுமின்றி T-மினிட் சிரப், அஸ்காரில் காய்ச்சல் மருந்து, விகோரல் AF உட்பட குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் சளி, காய்ச்சல் மருந்துகளிலும் இந்த கலவைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. கண்களில் நீர்வடிதல், மூக்கில் நீர்வடிதல், தும்மல் உள்ளிட்ட அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் மேற்கூறிய கலவை முக்கிய பங்காற்றி வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து மத்திய அரசு மற்றும் மருந்து தொழில்நுட்ப ஆலோசனை வாரியம் இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் இருமல் மருந்து 4 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பது தெரியவந்துள்ளது. அதனால் 4 வயது குழந்தைகளுக்கு குளோர்பெனரமைன் மெலேட் மற்றும் ஃபீனைலெவ்ரின் ஹைட்ரோகுளோரைடு கலவை உள்ள மருந்துகளை பயன்படுத்துவதை தடை செய்ய அந்த குழு பரிந்துரை செய்துள்ளது. அதன்படி குளோர்பெனரமைன் மெலேட் மற்றும் ஃபீனைலெவ்ரின் ஹைட்ரோகுளோரின் கலவை உள்ள மருந்துகளின் அட்டைகளில் 4 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது என்ற எச்சரிக்கையை சேர்க்குமாறு மத்திய அரசு மருந்து நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது.